மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் முடித்துவிட்டு சென்னை நோக்கி திரும்பிய போது ஏற்பட்ட கோர விபத்தில் 4 பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆலம்பூண்டி பகுதியில் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் நடந்துள்ளது. பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலை சுற்றி கிரிவலம் செய்வது வழக்கம். இதில் சென்னையிலிருந்து வந்த ஒரு கார் பக்தர்களுடன் கிரிவலம் முடித்து ஊர் திரும்பியது. காலை 7 மணியளவில் கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலையோரத்தில் உள்ள விவசாய கிணற்றில் கவிழ்ந்து நீரில் மூழ்கியது. கார் முழுவதுமாக நீரில் மூழ்கிய நிலையில் காரில் பயணித்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சத்தியமங்கலம் காவல் நிலைய போலீசார், தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக நடத்திய மீட்பு பணியில் கிரேன் உதவியுடன் காரை மீட்டனர். மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இவ்விபத்து பக்தர்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பௌர்ணமி கிரிவலத்திற்கு பிறகு அதிகாலை நேரத்தில் சாலைகளில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஓட்டுநர்கள் மிகுந்த கவனத்துடன் வாகனம் ஓட்ட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமியும் லட்சக்கணக்கானோர் கிரிவலம் செய்வதால் சாலை பாதுகாப்பு மேம்பாடு, விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்க வேண்டும் என்றும், விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நெடுஞ்சாலை ஓரம் பாதுகாப்பற்ற முறையில் உள்ள கிணறுகளை முறையாக மூடி பராமரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.